Bridoo's Kids Zone. ஒரு காலத்தில் பல பழ மரங்கள் நிறைந்த அழகான தோட்டத்தை கொண்டிருந்த ஒரு விவசாயி இருந்தார். அவர் அந்த தோட்டத்தை பராமரிக்க தினமும் கடினமாக உழைத்தார். ஒரு நாள் தனது மகனுடன் சேர்ந்து பழங்களை பறித்து கொண்டிருந்த போது ஒரு அந்நியன் மரத்தின் மேல் உட்கார்ந்து பழங்களை சாப்பிட்டு கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். அந்த விவசாயி கோபம் அடைந்து, "ஏன் திருடுகிறாய்?" என்று கேட்டார். அதற்கு அந்த அந்நியன் பெருமையுடன், "இந்த தோட்டம் கடவுளுக்கு சொந்தமானது. நான் அவருடைய சேவகன். ஆகவே இந்த பழங்களை எடுக்க எனக்கு உரிமை உள்ளது" என்று பதிலளித்தான். அந்த விவசாயி அமைதியாக அவனை கீழே இறங்க சொன்னார். அந்நியன் கீழே இறங்கியதும் அவனை மரத்தில் கட்டி வைத்து அடிக்கத் தொடங்கினார். அந்த அந்நியன், "நீங்கள் என்னை ஏன் அடிக்கிறீர்கள்?" என்று கேட்டான். அதற்கு அந்த விவசாயி, "இந்த குச்சி கடவுளுக்கு சொந்தமானது. நான் அவருடைய சேவகன்" என்று கூறினார். அந்த அந்நியன் அழுதபடியே தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். இனிமேல் ஒருபோதும் திருட மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தான். அதன்பின் அந்த விவசாயி அவனை மன்னித்து விடுதலை செய்தார். தவறான செயல்களை நியாயப்படுத்த கடவுளின் பெயரை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். நண்பர்களே, தவறு செய்ய கடவுளின் பெயரை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தாதீர்கள். Like and subscribe for more videos.